அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு கவிஞர் தமிழ்மன்னன் நாதன் ரகுநாதன். உலகெங்கும் தமிழ் முழக்கம் செய்குவோம். இன்று அகநானூற்றில் காட்டும் தொல்லியல் புறச்சான்றுகள் பற்றி பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் சீர்த்தலை சாத்தனார் அவர்கள் நடுகள் பற்றி பதிவித்த இந்த செய்திக்கு ஒரு நிலைத்த சான்று தேனி மாவட்டம் புள்ளிமான் கோம்பையில் கிடைக்கப் பெற்றுள்ளது. நாம் எவ்வளவு ஆதாரங்களை அள்ளி தந்தாலும், அது நிலைத்த தன்மை உள்ளதாக இருந்தாலும், அது அறிவியல் தன்மை பெற்றதாக இருந்தாலும், அது ஆக்கபூர்வமாக இருந்தாலும், அதை ஒத்துக்கொள்ள மனம் இல்லாதவர்களுக்கு நாம் நம்முடைய கடமையாகிய தமிழின் பெருமையை, முதுமையை, வளர்ச்சியை, அதன் வரலாற்றை தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நடுகள் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தமிழிலே பழங்காலத்திலே வீரர்களுக்காக பதிக்கப்பட்ட எழுத்துடைய கற்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று அறிஞர்கள் பலர் எழுத்துடை நடுகள் என்பதனை ஓவியமுடைய நடுகள் என்றே நினைத்து வந்த நிலையில், புள்ளிமான் கோம்பையில் கிடைத்துள்ள 3 எழுத்துடை நடுகற்கள் சங்க இலக்கிய வரிகளுக்கு வலு சேர்க்கின்றன, தமிழ் முதுமையான மொழி என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த நடுகல்லில் குறிக்கப்பெறும் எழுத்தானது என்னவென்றால், இது கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த எழுத்துடை நடுகள் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நடுகள் கல்வெட்டுகள் தூய தமிழில் எழுதப்பட்டுள்ளன என்பதற்கு அவற்றில் காணப்பெறும் தொல்காப்பியர் சுட்டும் படர்க்கை பெயர்கள் மற்றும் இல் என்ற விகுதி எழுத்துக்களே சான்றாகும். பொன்னொடு வந்த யவனர். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.